இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி வவுனியாவிலிருந்து நாம் பாஸ்டர் சுபானி. நாங்கள் எங்களுடைய தேவனை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். நாங்கள் ஓரிரு வார்த்தைகளை பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆமீன். என்ன சொல்றேன்டா, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். என்ன சொல்றாருண்டா, நீங்க நியாய பிரமாணத்துக்கு போகாதீங்க. கிறிஸ்து எங்களுக்காக செய்து முடிச்சு அவருடைய எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்த அந்த சுதந்திரத்துக்குள்ள வாழ சொல்லுகிறார். நாங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணம் எப்படி என்றா, அது இது செய்தாத்தான் நீ நீதிமான், நீ இது செய்தாத்தான் நீ பரிசுத்தவாள் அப்படி என்று சொல்லும். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் கிறிஸ்துவினால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். நாங்கள் சுயாதீனத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். எங்களுக்கு இந்த ரெண்டின் வித்தியாசமும் தெரியணும். நியாயப்பிரமாணத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அது முதல் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது கூடாதுன்றதால தான் அதால மனுஷனை ஒன்றுமே செய்ய முடியாது, அவனை அதிலிருந்து மீட்டுக்கொள்ள முடியாது, பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள முடியாதுன்றதால தான் கிறிஸ்து வந்து எங்களுக்காக சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு அவரோடு நாங்கள் மரித்து நாங்கள் திரும்பவும் மறுபடியும் புது சிருஷ்டிப்பாக பிறந்திருக்கிறோம். எங்களுக்கும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதை நிறைய பேர் விளங்கி கொள்ளாம ரெண்டையும் சேர்த்து பைபிள்ல பழைய ஏற்பாடும் இருக்கு, புதிய ஏற்பாடும் இருக்குத்தானே, அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் என்று சொல்லி பிரசங்கிட்டா அது அவங்களுக்கு அது பெரிய விளைவை கொண்டு வரும். அது பெரிய சாபம். அவனும் விழுந்து போய் அவன் டீச் பண்ற அந்த விசுவாசிகள், அதை கேட்கிற அவனுக்கு பின்னால வர விசுவாசிகளும் விழுந்து போகிறார்கள். அதுதான் இந்த சபையில நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில என்ன நடந்துச்சுன்னா, பழைய ஏற்பாட்டில் போய் போதிக்க தொடங்கிட்டோம். ஆனால் கிருபை என்று சொல்லிட்டு அதை இன்னொரு விசுவாசி கேட்க போகும்போது, பைபிளில் தானே பழைய ஏற்பாடும் இருக்கு, புதிய ஏற்பாடும் இருக்கு, அப்படின்னு பழைய ஏற்பாட்டை கிழிச்சறியுங்க அப்படின்னு சொல்றார். நியாயப்பிரமாணத்தை கொண்டு வர வேண்டாம் என்று தான் சொல்லப்படுகிறது. அதன் விளக்கமே சில பேருக்கு தெரியுதில்லை. அவங்களோட கண் குருடாகி போய் இருக்குது. அடுத்த வசனத்தை பாருங்க. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஒரு பிரயோசனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோண்ட பாருங்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால், விருத்த சேதனம் என்றால் யூதர் காலத்துல அந்த ஆண்களுக்கு செய்யப்படுகிற ஒரு சடங்கு. அதை செய்தா கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஒரு பிரயோசனமும் இராது என்று பவுலாகிய நான் சொல்லுகிறேன். எப்படி என்றா, அவங்க தங்களோட மாமிசத்தையும் தங்களோட சரீரத்தினாலேயும் சடங்குகளை செய்கிறதால தாங்கள் மற்றவையை விட பெரியாக்கள், மற்றவையை விட தேவனுக்கு பிரியமாயிருக்கிறோம், மற்றவையை விட தாங்கள் நல்லாக்கள் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. எங்களோட பாஸ்டர் இதை பற்றி நிறைய சொல்லிட்டார். அப்படி இல்லை. எப்படின்னு சொன்னா, நாங்கள் எங்களோட மாமிசத்தால நாங்கள் வெள்ளை வேட்டி கட்டியோ இல்லாட்டி வெள்ளை சாரி உடுத்தோ பரிசுத்தமா அப்படி எங்கட நடத்தியாலேயோ எங்கட உட பாவனையாலேயோ எதாலையும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்ன, எங்களால முடியாதுன்னு சொல்லித்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக அடிக்கப்பட்டார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். அதை அறியாம முதல் இருந்ததையே தூக்கி கொண்டு வராங்க. அதான் சொல்றார், இந்த நியாய பிரமாணத்தை நான் சிலுவையில அரைஞ்சிட்டேன், அதை தொடாதீங்கன்னு சொல்றார். அடுத்த வசனத்தை பாருங்க, 3வது வசனம். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும்
நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். எப்படின்னு சொன்னா, விருத்த சேதனம் தாங்கள் செய்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றணும். நியாயப்பிரமாணத்தை நாங்க ஒண்ட தொட்டோம்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்துல இருக்கிற முழு கட்டளையை நாங்க நிறைவேற்ற வேண்டியவர்களா இருக்கணும். இது கிருபை அப்படி இல்லை. நாங்க ஆல்ரெடி பிறந்துட்டோம் புத்தம் புதுசா. எங்களுக்கும் இந்த கட்டளைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க பயப்படவும் தேவையில்லை. இவங்க அப்படி என்ன பயந்து பயந்து சாவாங்க. இச்சையா பார்த்தா பாவம் செய்துடுவோமோன்னு சொல்லி தங்களை கட்டுப்படுத்துவாங்க. இது செய்தா அது செய்தா அப்படி என்று தங்களை தாங்களே பார்க்குறாங்களே ஒழிய கிறிஸ்து செய்ததை பார்க்கவே இல்லை. கிறிஸ்துவ மறந்துட்டாங்க. தங்கட கட்டளைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது ஃபெயில் என்று சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து கிருபைக்குள்ள கொண்டு வந்தார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சு, அன்புதான் ஒரே ஒரு கட்டளை. அன்பிருக்கிறவன் இந்த நியாயப்பிரமாண கட்டளை முழுவதையும் நிறைவேற்றி விட்டான். அவன் மற்றவனுக்கு துரோகம் செய்ய மாட்டான், மற்றவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், களவெடுக்க மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். அன்புள்ளவன். அன்பு மாத்திரம்தான். அது அன்பு வந்துச்சண்டா எல்லாம் செய்யறதுக்கு சமன். கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். தேங்க்யூ அப்பா. 4வது வசனத்தை பாருங்க. நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையின் என்று விழுந்தீர்கள். இவங்க அப்படின்னு சொன்னா, தாங்கள் செய்கிற கட்டளைகளாலேயும் தாங்கள் செய்கிற பரிசுத்தத்தினாலேயும் தான் தாங்கள் நீதிமான்கள் என்று நினைக்கிறாங்க. அப்படி விரும்புற நீங்க என்னண்டா, நீங்க கிறிஸ்துவை விட்டு விழுந்து போனீங்க. கிறிஸ்துவைய நீங்க மறந்துட்டீங்க. கிறிஸ்து செய்து முடிச்சத நீங்க ஏற்றுக்கொள்ளல. அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளல. உங்களோட கட்டளைகளால நீங்களே முயற்சித்து நீங்களே தேவனுக்கு பிரியமா நடந்து கொள்ள வலிக்கிறீங்க. பின்ன கிருபையை விட்டு விழுந்து போனீர்கள். எப்படின்னா, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். கிறிஸ்துவுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நாங்க எப்படி என்றால், ஆவியினால இயேசு கிறிஸ்துவை கர்த்தரென்று வாயினால் அறிக்கை பண்ணி தேவன் அவரை மரித்தோர் என்று எழுப்பினார் என்று சொல்லி நாங்க விசுவாசிக்கும் பொழுது எங்கட ஆவியும் அவர் தேவன் ஆவியா இருக்கிறேன். நாங்க ஒன்றை இணைக்கப்படுறோம். நாங்க ஆவிக்குரியவர்கள். நாங்க மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாமிசத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அதால நாங்கள் அவருடைய விசுவாசத்தினாலே அவர் என்ன சொல்லுறாரோ அதை நாங்க விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய தேவன் அவர் கர்த்தர். அவர் சொல்லுறது தான், அதுதான் சத்தியம், அதுதான் மெய், மற்றதெல்லாம் பொய். அடுத்த வசனத்தை பாருங்க. 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமீன். இதை நான் சொல்லிட்டேன். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அவங்களுடைய விருத்த சேதன சடங்குகள், அவங்களுடைய மாமிசத்துக்கு ஏற்ற பரிசுத்தமாக்குதல், அவங்க அந்த சடங்கை செய்தா எதுக்குமே வேலை செய்யாது, எதுக்குமே உதவாது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சு எங்களுக்கு அன்பென்ற கட்டளையை தந்திருக்கிறார். அன்பு மாத்திரம்தான் விசுவாசம். எவன் அன்புள்ளவனோ என்ன உன்னில் அன்பு கூறுறது போல பிறனிலையும் அன்பு கூறு. அதுதான் கட்டளை. அதில் இருந்தாலே எல்லாவற்றையும் செய்து முடிச்சதுக்கு சமன். நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பவுல் கேட்கிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்த சத்தியத்தையும் கண்டீங்கள், எல்லாவற்றையும் தெரிந்தும் பிறகு பிழையான
பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நீங்க விலகி போறீங்களே, அதுக்கு தடை செய்தவன் யார் என்று கேட்கிறார். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, இது தேவனால உண்டானதல்ல, இது பிசாசனால் உண்டானது. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவையும் உப்ப பண்ணும். புளிப்புள்ள மா மற்ற மாவையும் உப்ப பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். இதைத்தான் சொல்லுவார் எங்க பாஸ்டர் நெடுதலன் சொல்லுவார். அப்படின்னா தமிழ் பாஸ்டர்ஸ் ஏன் நியாய பிரமாணத்தை எடுக்காதீங்க என்று அவர் பேசுறதுக்கு காரணம் அவர் உள்ளுக்குள்ள உள்ள ஆதங்கம். இவங்களும் விழுந்து போய் இவங்களுக்கு பின்னால வாரவங்களையும் சாபத்துக்குள்ளேயும் பாவத்துக்குள்ளேயும் கொண்டு போறாங்க. இப்படிப்பட்ட பிரசங்கங்களை செய்கிறவன் யார்? அவன் எப்படி போவானாம்? அடுத்த வசனம் 12வது வசனம் சொல்லுது, உங்களை கலக்கிறவர்கள் தறிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். இப்படி ஒரு நாளும் பைபிள்ல இல்லை. ஆனா இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்து செய்ததை விட்டு அப்படியே கிறிஸ்து செய்ததை விட்டு நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள், அது சிலுவையில் அறையப்பட்டாயிட்டு, அது அவுட் ஆஃப் டேட் என்று சொல்லி எல்லாம் பைபிள்ல சொன்னாக்கு பிறகும் அதை எடுத்து போதிக்கிறவங்க எப்படி போவாங்களாம்? தறிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லப்படுது. இதை விட மோசமா இந்த பைபிள்ல வேறு எந்த வசனமும் இல்லை, வார்த்தையும் இல்லை. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அதைத்தான் சொல்றேன். சகோதரரே, நீங்க சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். நீங்க என்னத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள்? நீங்க விடுதலையாக்கப்பட்டு சுதந்திரவாளியாக பிறந்திருக்கிறீங்க. நீங்க மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்க ஆவிக்குட்பட்டவர்கள். நீங்க என்ன செய்யுங்க? அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆமீன். தேங்க்யூ அப்பா. இது ஒன்று மாத்திரம்தான் அவருடைய கட்டளை. அவர் செய்து முடிச்சு எங்களை புத்தம் புது சிருஷ்டிப்பாய் உருவாக்கி பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டுட்டான், அவன் மரிச்சிட்டான், அவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. புத்தம் புதுசாய் அவரால் தேவனுடைய வித்தினாலே உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாங்கள். எங்கள்கிட்ட தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ள இருக்கு. தேவனே அன்பா இருக்கிறார், அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இருதயத்துல அன்பை ஊற்றி இருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய இருதயத்தில் தேவ ஆவியானவர் அன்பை நிறைச்சிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய அன்பு மாத்திரம்தான் இருக்கு. ஆனபடியால் எங்களால எல்லாரையும் அன்பு கூற முடியும். அந்த ஒரே ஒரு கட்டளை இருந்தா நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றி முடிச்சாயிற்று என்று சொல்லப்படுகிறது. தேங்க்யூ அப்பா. இப்படியா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே தகப்பனே. எங்களுக்கு எது சரியான வழி, எது சரியான பாதை, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறீங்க என்று சொல்லி எங்களுக்கு இந்த பைபிள் மூலம் நீங்கள் முகமுகமாய் பேசுகிறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி இயேசு கிறிஸ்துவே. I love you Jesus. I love you Holy Spirit. I love you Dad. Thank you அப்பா. Thank you தகப்பனே. ஆமீன் ஆமீன். நாங்கள் worship செய்வோம். எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிப்போம், துதிப்போம். அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடனே கூட இருக்கிறவரை உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம்.
நாங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி என்னுடனே கூட வாசம் பண்ணுகிறவரையுமே துதிக்கிறேன் அப்பா. நன்றி சொல்லுகிறேன். நன்றி பிதாவே. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து தலை, நான் அவருடைய தனித்தனி அவயங்களாய் இருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. இவ்வளவா என்னை அன்பு கூர்ந்தீரே அப்பா. நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய தேவன் தன்னுடைய ஒரே நேசகுமாரனையே எங்கள் மீது வைத்த அன்பினாலே அடிக்க கொடுத்து, எங்களுக்காக அடிக்க கொடுத்த அன்பின் அந்த அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. I love you, Dad. I love you, Dad. Thank you. Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you. Thank you, அப்பா. என் இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நான் அவரில் கொடிகளாய் இருக்கிறேன். நானும் அவரும் வண்ணஸாய் இருக்கிறேன். இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறீங்க. தேங்க்யூ. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்குள்ளே சம்பூர்ணமாய் நிறைஞ்சிருக்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமை உள்ளவரே, எனக்குள்ளே என்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை நீர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆவியானவரே, நீரே எனக்கு சகல சத்தியத்தையும் வழிநடத்தி செல்லுகிறதுக்காக நன்றி. நீர் எனக்கு டீச்சராய், அட்வொகேட்டாய், ஸ்ட்ரென்தினராய் எல்லாமுமாய் இருக்கிறீரே ஆவியானவரே. உமக்கு தேங்க்யூ. நன்றி அப்பா. நன்றி அப்பா. என் ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி அப்பா. எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் உப்பாய் மாற்றி இருக்கிறீங்க அப்பா. எங்களை சொல்லி இருக்கிறீங்க, நீங்கள் சீயோன் மலையினிடத்தில் இருந்து வந்த இரட்சகர்கள் என்று சொன்னீங்க. எங்களுடைய இருப்பிடம் சீயோன் மலையினிடத்திலும் பரமேரிசலேம் இடத்திலும் 1000-16,000 தேவ தூதர்களிடத்திலும் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் அறிந்து கொண்டோம், அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களுக்குள் உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறீங்க தகப்பனே. நன்றி அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவராய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறவனாயிருக்கிறான். தேவ வசனத்தை உடையவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் தேவர்களாய் இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் திரித்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் அவருடைய குடும்பத்தின் சந்ததிகள். நாங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாவின் ராஜரீக ஆசாரியராயும் என்னை மாற்றி இருக்கிற உமது கிருபைக்காக நன்றி தகப்பனே. உங்கள் சரீரமானது நீங்க தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. அறிந்து கொண்டேன் தகப்பனே, நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாய் எங்களுடைய சரீரம் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நீதியை எங்களுக்கு தந்து எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறீங்க. அவருடைய பரிசுத்தத்தை தந்து எங்களை பரிசுத்தவாளாய் மாற்றி இருக்கிறோம். கிருபைக்காக நன்றி. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொன்ன இந்த வசனத்துக்காக நன்றி. பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொன்னீர்கள். தேங்க்யூ அப்பா. இது இவ்வளவு பெரிய சிலாக்கியம் அப்பா. அப்பா பிதாவி என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறீங்க தகப்பனே. I love you Dad. I love you Dad. Thank you. Thank you. Thank you அப்பா. இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தீரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறதை தவிர வேறு எதுவுமே இல்லை தகப்பனே.
கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் வலது பாரிசத்தில் எங்களை உட்கார வைத்திருக்கிறீங்க. இந்த மேலான நிலையை விட வேறு எதுவும் இல்லை. எங்களை இப்படியாய் வைத்திருக்கிற உமது கிருபைக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்து விட்டீங்கப்பா. எல்லாம் உங்களுடையது என்று சொன்ன வசனத்துக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லப்பா. எல்லாவற்றாலும் எங்களை நிரப்பி இருக்கிறீங்க, நிறைச்சிருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறதை தவிர எதுவுமே இல்லப்பா. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அதே சமாதானத்தை வைத்து போனதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவருடைய சந்தோஷத்தை எங்களுக்குள்ளே நிரப்பி இருக்கிறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ அப்பா.